ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான சில ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். 9th ஓகேவா, 9வது தமிழ் புத்தகம் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். இது வந்து மேட்சஸில் கேட்கலாம், தனியாகவும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அதேமாதிரி ஈஸியாகவும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும். ஃபஸ்ட் ஒன்று அகழின்னு கொடுத்துருக்காங்க. கோட்டையின் புறத்தே, அதாவது கோட்டையை சுற்றி இந்த படத்துலலாம் பார்ப்போம் தெரியுமா, பாகுபலி படத்தில் வந்து அந்த சிலையோட தலை மட்டும் தனியாக போய் விழும் தெரியுமா. ஸோ அதெல்லாம் வந்து அகழி. அந்த மாதிரி கோட்டையின் புறப்பகுதியில் அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீராறன் வந்து அகழின்னு சொல்லுவாங்க. அருவினா நமக்கு தெரியும், குற்றால அருவியெல்லாம் தெரியும்ல. மலைமுகட்டு தேக்க நீரானது நேராக கீழே வந்து குதிக்குதில்ல, குத்திட்டு குதிப்பது அருவின்னு சொல்கிறாங்க. ஆழிக்கிணறு அப்படின்னா கடல் அருவி. ஆழினாலே கடல் தானே. ஸோ கடலுக்கும் பக்கத்தில் தோண்டி கட்டப்பட்ட கிணறு வந்து ஆழிக்கிணறுன்னு சொல்கிறாங்க. ஆறுனா நமக்கு என்னென்னு தெரியும், 2 கரைகளுக்கு இடையே ஓடும் நீர் பரப்பு. இளஞ்சி அப்படின்னா இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கல. இளஞ்சி வந்து ஷார்ட்கட் அப்படின்னு வச்சுக்கலாம். இஞ்சின்னு வச்சுப்போம். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். இஞ்சி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, சட்னி அரைக்க யூஸ் ஆகுது, கறி குழம்பு வைக்க யூஸ் ஆகுது, நிறைய வகையில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி படிச்சுப்போம். ஓகேவா. இளஞ்சிங்கிறது நமக்கு இஞ்சி, அவ்வளோதான் ஷார்ட்கட். அதுக்கப்புறம் உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறுன்னு சொல்கிறாங்க. சுடுமண் வளையம் போடுவாங்க, அதுதான் உரைகள்னு சொல்லுவாங்கள்ல. அதுமாதிரி ஊருணி அப்படின்னா மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. மக்கள் வந்து இந்த ஊர்நிலை தான் தண்ணியெல்லாம் எடுத்து குடிப்பாங்க. ஓகேவா. அந்த ஊர்நிலாம் நிறைய கேட்டுப்பட்டுருக்கலாம். ஏன்னா அந்த ஊற்று தண்ணி தானே ஊருணி. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஊருணி அப்படின்னா மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை அப்படின்றது நமக்கு ஆன்சரு. அதே மாதிரி ஊற்று அப்படின்னா என்னென்னா அடியிலிருந்து ஊற்று தண்ணி சொல்கிறோம்ல, கொஞ்சம் ஆற்று ஓரத்துலலாம் கொஞ்சம் குழி தோண்டினோம்னா தண்ணி அப்படியே ஊறி வரும் தெரியுமா, ஊற்று தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடியிலிருந்து நீர் ஊறி வருவது. ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். ஏரி வேளாண்மை, இந்த வேளாண்மை பாசனத்துக்குலாம் ஏரியிலையும் தண்ணி எடுத்துக்கிறாங்களே, ஸோ அதை சொல்கிறாங்க. கட்டு கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டு கிணறு சரளை நிலத்தில். ஓகேவா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சரளைன்னு இருக்குது, இங்கே கட்டுன்னு வருது. வீடு கட்டும்போது நம்ம எப்படி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், சரசரன்னு கட்டிடணும். இல்லைனா செலவு வந்து போகிறதே தெரியாது. வீடை கட்ட ஆரம்பித்தோம்னா நிறுத்தக்கூடாது, சரசரன்னு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டணுங்கிறது கட்டு கிணறு, சரசரன்னு கட்டுறது சரளை. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கடல் அப்படிங்கிறது அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியும். கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் வந்து கண்மாய். குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குண்டா வந்து சின்னதாக இருக்குது, குண்டா சின்னதாக இருக்குது. குண்டாலாம் சட்டி பாத்திரம்லாம் சொல்கிறோம்ல, குண்டா சின்னதாக இருக்குது, சிறிய குண்டா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். குண்டு அப்படின்னா ரோட்டில் போகும்போது குண்டு குழியமாக இருக்கும் பார்த்து போகணும்னு சொல்லுவாங்கல்ல, குண்டு குழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டுங்கிறது இந்த நேமு, குழிங்கிறது குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் அப்படின்றது. குமிழி ஊற்று அப்படிங்கிறது அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அப்படின்னா வந்து தெரியும், இந்த கேணி கிணறுலாம் சொல்லுவாங்கள்ல, அகலமும் ஆழமும் உள்ள பெரிய கிணறு தான் கேணின்னு சொல்லுவாங்க. புனர்குளம் அப்படின்னா நீர் வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. அங்கே வந்து நீர் வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது, மழை தண்ணி பெஞ்சதுன்னா அந்த நீர்நிலையில் தண்ணீர் இருக்கும். அது வந்து புனர்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிக் பாஸில் வந்து வீட்டை பூட்டிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு அதை தொகுத்து வழங்கினது கமல் தானே. ஸோ இப்போ கமலை அப்படின்றத கமல்னு வச்சுக்கோங்க. பூட்டை அப்படின்னா வீட்டை பூட்டிடுவாங்களா ஃபுல்லாக பிக் பாஸ் வீட்டை. ஸோ அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.